ஹலோங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு டிசைட் பண்ணி கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என் பேர் ரக்ஷா. நான் சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது இந்த இயர் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் இங்கே சென்னையில் தான் இருக்கோம். எனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபியூ இயர்ஸாகவே பாடி என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் கூட சில வீடியோஸை போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த விலாக் பண்ணுறது, லைஃப் டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறதுன்றதில் ரொம்ப வருஷமாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் உண்டு. பட் நான் ரொம்ப நாளாக யோசித்து இப்போ ஃபைனலாக இப்போது எதனா ஒன்று போடணும் அப்படின்னு நமக்கு தோணணும்ல, அந்த இது எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, டைசன் ஏர் ரேப் அப்படின்ற ஒரு ஹேர் டூல் மேலே எனக்கு ரொம்ப நாளாக ரொம்ப மாதமாக ஒரு கண் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஹேர் டூல். ஸோ அவ்வளோ காஸ்ட்லியான ஒன்றை நம்ம வாங்கணுமா அப்படின்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு அது ஒரு ரொம்ப பெரிய ஆசையாக தான் இருந்தது. பட் 50,000 ஃபார் அ ஹேர் டூல் ரியலி டூ மச். அண்ட் அது இருந்தால் தான் நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நான் ரொம்ப நாளாக இதை கான்டெம்ப்ளேட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறமா என் ஹஸ்பண்ட் எங்களுக்கு வெட்டிங்க்கு கொஞ்சம் ஒரு 1-2 months முன்னாடி எனக்கு இதை கிஃப்ட் பண்ணார். ஸோ அப்போத்துலேருந்து நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். இதுதான் டைசன் ஏர் ரேப். என் ஹேர் கொஞ்சம் நேச்சுரலாகவே வேவியாக ஃப்ரிஸியாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் அடிக்கடி என் ஹேரை ஸ்டைல் பண்ணுறது உண்டு. ஏன்னா கொஞ்சம் மேனேஜபிளாக ஆக்கும் அப்படின்னு. ஸோ இதில் நிறையா அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் அதான் நான் எல்லாமே யூஸ் பண்ணுறதில்ல. அப்பப்போ இதுதான் நான் ரொம்ப ரேர்லி யூஸ்டு. அப்புறம் இந்த ப்ரஷ்ஷில் பண்ணுறது தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. ஏன்னா இதுதான் டக்குன்னு முடிஞ்சிடும். நான் இதுதான் இந்த கர்லிங் பேரல். இன்றைக்கி இதை வச்சு தான் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இத்தனை நாளாக நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 9 months இருக்கும். ஆனால் அந்த 9 monthsல இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை வச்சு ஃபுல்லாக என் ஹேரை செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறமா ஒரு 1 or 2 minutes கழித்து அது ஒழுங்காகவே முடிய லாச் ஆன் பண்ணாது, ஒழுங்காக வராது. எனக்கு அதை பார்த்தோன்னே போங்கடான்னு ஆகிடும். ஸோ அப்படியே கிவ் அப் பண்ணிவிடுவேன். இது எனக்கு என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் வீக்லி 2 times என் ஹேரை ஸ்டைல் பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஃப்ரிஸியாக மாதிரி அன்மேனேஜபிளாக இருந்துகிட்ருக்கும். நான் இதுக்கு முன்னாடி இந்த ஆலன் ட்ரூமனோட ப்ளோ ப்ரஷ்ஷு, அது ஃபர்ஸ்ட்டு வெர்ஷன் வந்தப்போ நான் அதை வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. பட் போக போக யூஸ் பண்ண ரெகுலராக யூஸ் பண்ண மேபி டூ மச் ஹீட்னால் முடியை ரொம்ப டேமேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. என் முடி இன்னும் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் எவ்வளோ ஸ்டைல் பண்ணாலும் அதை வச்சு எப்படி ட்ரை பண்ணி செட் பண்ணாலும் முடி ஒரு மாதிரி ஃப்ரிஸியாகவே இருந்துகிட்டே இருந்தது. சரி, ஓகே, மேபி டூ மச் ஹீட் டேமேஜ் பண்ணுது அப்படின்னு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபிலிப்ஸில் ஒரு ப்ரஷ் ஒன்று வரும். அது ஏர் ப்ரஷ் கிடையாது. அது ஹாட் ஆகும், அந்த பிளேட்ஸ் ஹாட் ஆகும். அதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட்னர் மாதிரியே ஒரு ப்ரஷ். அது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப லாஞ்சிவிட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஸ்டில் அதுவுமே லாங் ரன்னில் அதை யூஸ் பண்ணி முடியை ஸ்டைல் பண்ணுறப்போ என் கையெல்லாம் அப்படியே ரொம்ப சுடும். முடியை தொடவே முடியாத மாதிரி அவ்வளோ ஹாட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ ஹீட்டை நம்ம முடியில் போடுறோமே அப்படின்னு ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். ஆனால் எனக்கு முடியை ஸ்டைல் பண்ணாமல் விட்டால் ஒரு மாதிரி மேனேஜே பண்ண முடியாது, ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ ஐ தாட் சரி இது இருந்தால் பெட்டராக இருக்கும், நிறைய வேர்சடைலான ஹேர் ஸ்டைல்ஸும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் இது மேலே எனக்கு ஒரு கண் இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் எப்பயுமே ஒரு லீவ்-இன் கண்டிஷ்னரில் தான் ஸ்டைல் பண்ண ஆரம்பிப்பேன். இல்லைன்னா என் முடி திரும்ப ரொம்ப ஃப்ரிஸியாக ட்ரையாக இருக்க மாதிரி, டைம் ஆக ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறமா ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக இன்னொன்று நான் என்ன தப்பு நிறையா பண்ணுவேன்னா, கொஞ்சம் ப்ராடக்ட்டை நிறையா யூஸ் பண்ணிவிடுவேன். நமக்கு முடி ட்ரை ஆகிடும் அப்படின்னு நிறையா யூஸ் பண்ணிவிடுவேன். அதுவே ஹேரை ட்ரை பண்ணுறதுக்கு வழிவகுத்துரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லீவ்-இன் கண்டிஷ்னர் போட்டு அதுக்கப்புறமா அந்த நார்மல் ட்ரையிங் அட்டாச்மெண்ட்டை வச்சு முடிய ரஃப்பாக ரூட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் இந்த
ஸ்மூத்தனிங் ப்ரஷ்ஷை வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு முடி ஃபுல்லாத்தையும் வந்து ஒரு 80-90% ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா டுட்டோரியல்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதில் சொல்கிறத வச்சு தான் நான் பண்ணி அப்படியே கொஞ்சம் கற்றுட்டு இருந்திருக்கேன். ஸோ இந்த ப்ரஷ்ஷில் வந்து முடியை ஃபுல்லாக ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் இந்த லைட்டாக ஒரு மாய்ஸ்சர் வந்து நமக்கு ஃபீல் ஆகும்ல, அந்த லெவலுக்கு மட்டும் நல்லா அந்த லெவலுக்கு வர வரைக்கும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. பட் இதில் என்ன சோகம்னா, நம்ம அந்த மாதிரி ஒரு 90% ட்ரை பண்ணிவிட்டு அந்த பேரலில் வச்சு கர்ல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் அதை நம்ம கடைசி செக்ஷனுக்கு வரதுக்குள்ளே முடி ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் ஆச்சு. அப்புறமா நான் நடுவில் அங்கங்கே வந்து திரும்ப கொஞ்சோண்டு ஹீட் ப்ரொடெக்டன்ட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் வாட்டர்லாம் ஸ்ப்ரே பண்ணி தான் பண்ணியிருப்பேன். இந்த பேரலில் பாருங்கள், ஒரு ரொம்ப சின்ன செக்ஷன்ஸாக தான் எடுத்து நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் அந்த லோவர் பார்ட் ஆஃப் மை ஹேரை வந்து 2 செக்ஷனாக பிரித்து வச்சுருப்பேன். இப்போ நம்ம அந்த ப்ரஷ் அட்டாச்மெண்ட்லனா இதை ஃபுல்லாகவே நம்ம பண்ணிட முடியும். ஆனால் இப்போ இந்த பேரலில் வந்து அவ்வளோ தூரம் அந்த முடியை அது பிடிக்கவே இல்லை. அதனால நான் இன்னும் அதை ஃபர்தர் இன்னும் 2 செக்ஷனாக பிரித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் திரும்ப ஹீட் ப்ரொடெக்டன்ட் போட்டு முடி வேறு ட்ரை ஆன மாதிரி இருந்தது. ட்ரை ஆனாலும் அது முடியை வந்து அந்த லேட்ச் ஆகவே ஆகாது முடி. அதனால் திரும்ப கொஞ்சம் ஹீட் ப்ரொடெக்ஷன் போட்டு அப்புறம் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு நல்லா தான் வந்தது. ஆனாலும் எனக்கு இன்னொரு கன்ஃபியூஷன் எப்பயுமே என்ன இருக்குன்னா, அந்த ட்ரையர் வந்து கரெக்டான டிரெக்ஷனில் தான் வச்சுருக்கோமான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதை வந்து ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்து திரும்ப முடியை ஃபுல்லாக திரும்ப ஒரு வாட்டி வச்சு பார்த்து கரெக்டாக வந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாலாம் எனக்கு பண்ண தெரியாது. அந்த மாதிரி யாரும் ஃபர்ஸ்ட் டைமே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ சும்மா அப்படியே பண்ணேன். இதுக்கு முன்னாடியும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் வந்து பாதியில் நான் கிவ் அப் பண்ணிடுவேன். சரி இவ்வளோ பின்னாடிலாம் என்ன தெரிஞ்சால் என்ன, இல்லை அது என்ன தெரியவா போகுது அப்படின்னு சும்மா லைட்டாக மட்டும் பண்ணிட்டு அந்த மாதிரி டபாய்ச்செலாம் இருந்திருக்கேன். பட் ப்ராப்பராக ஃபுல் ஃப்ளெஜ்டாக இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு செக்ஷனாக எடுத்து இது பண்ணிவிட்டு அதை தான் நான் காட்டுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் முடி வந்து ஸ்மூத்தாக கொஞ்சம் ஷைனியாக இருக்க மாதிரி தான் தெரியுது அது. பட் இது என்ன, இதில் எனக்கு ஒரு பெரிய சோகம்னா, நம்ம வந்து இதில் எவ்வளோ டைமையும் எனர்ஜியும் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அது ஒரு அடுத்த ஹேர் வாஷ் வரைக்கும் இருந்ததுன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அது மாதிரி இருக்காது. இப்போ நான் இதை பண்ணி அன்னைக்கு ஈவினிங் பண்ணுற அன்னைக்கு ஈவினிங்கே வந்து முடி கொஞ்சம் ஃபால் அவுட் ஆகிடும். லைக் ஒரே அடியாக ரொம்ப மோசமாக இல்லைன்னா கூட கொஞ்சம் ஃபால் அவுட் ஆகிடும். காற்றிடம் கோபம் கிடையாது, உன்னிடம் கோபம் என்றுதான் கொண்டால் போவது ஆவது கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டார். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் பண்ணுறதுக்கு தாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா என் முடி ஒரு மாதிரி இது பண்ணி முடிச்சோடனே பாருங்களேன், ஒரு மாதிரி செம காமெடியாக இருக்கும். அது வரவே இல்லை. நானும் 2-3 வாட்டி தண்ணியெல்லாம் போட்டு எல்லாம் ட்ரை பண்ணி சரின்னு கிவ் அப் பண்ணி அந்த பக்கத்துக்கே போயிட்டேன். இதை லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ பாருங்கள், மறுபடியும் அதை பண்ணுறேன். அது ஒரு மாதிரி ஏதோ என்னமோ தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சது. பட் என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஆஃப்டர் 2 hours ஆஃப் ஸ்ட்ரகிளிங் அண்ட் மெனக்கெட்டு ஸ்டைலிங் மை ஹேர் இப்படி தான் இருந்தது. முடி நல்லா தான் இருக்குல்ல. நான் கூட எப்படி வரப்போதோன்னு பயந்துகிட்டே தான் பண்ணேன். பட் நல்லா தான் இருந்தது. ரெகுலராக ஸ்டைல் பண்ணுவீங்க அப்படின்னா ஓகே, லைக் இதில் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து வொர்த் இட். பட் அப்படி இல்லை, நான் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி அக்கேஷ்னலாக தான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மார்க்கெட்டில் கிடைக்கிற சீப்பர் ஆல்டர்னேட்டிவ்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோடய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் யூஸிங் தி டைசன் ஹேர் ரேப். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம், பேசுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருங்க.